என்ன பண்ற? ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் அபி. வெல்கம் பேக் டு மை சேனல் த ஹவுஸ் ஆஃப் அபி. இந்த வீடியோவில் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றதை பார்க்க போகிறோம். நாளைக்கான கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ்லாம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தயிரை உர ஊற்றி தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் பையன் பிறந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நான் டெய்லி பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதையும் தனியாக எடுத்து அதுலேயும் தயிரை உர ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. மார்னிங் பால் ஆடெல்லாம் நல்லாவே தயிராக தோஞ்சிருந்துச்சு. அதை விஸ்க் வச்சு நல்லாவே பீட் பண்ணி ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா 10 to 15 மினிட்ஸ் பீட் பண்ணி அதில் மேலே ஏடு வர வர அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஒரு 3 to 4 வாட்டரில் வாஷ் பண்ணி அடி கனமான பாத்திரத்தில் போட்டு உருக்கி அந்த உருக்குன வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணருக்கு நான் படைச்சேன். அந்த மாதிரி படைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. என்னால் அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ நான் செஞ்சிட்ருக்க வெண்ணெய் ஃபுல்லாக உருகிடுச்சு. லைட்டாக கொதி வந்துருச்சு. ஸோ அதை நான் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கு மேலே கொதிக்க விட்டால் அது நெய்யாக மாறிடும். ஸோ அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தயிரும் வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாலும் கொதி வந்தாச்சு. அதையும் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. எங்கள் வீட்டு கிருஷ்ணரை இன்னும் ஸ்பெஷல் ஆக்க சாமந்தி பூக்களுக்கு நடுவில் தாமரைப்பூ வச்சு ஒரு மாலை தொடுத்தேன். அதை கிருஷ்ணருக்கு சாத்திட்டு பால் தயிர் வெண்ணெய் மூணுத்தையுமே அவர்கிட்ட படைச்சாச்சு. பால் தயிர் வெண்ணெய் இவைகளுடன் எங்கள் வீட்டு கிருஷ்ணர். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம் செய்யணும்னு ஆசை. பட் எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் பண்ண முடியலை. என்னோட கிட்ஸை நான் தூங்க வச்சுட்டு தான் இந்த குலோப் ஜாமுன் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த குலோப் ஜாமுன் வேலை ரொம்பவே இழுத்துருச்சு. இதை செய்யவே எங்களுக்கு 1.5 hours ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என் கிட்ஸ் எழுந்துட்டாங்க. வேறு எதுவுமே என்னால் பிளான் பண்ணவே முடியலை. ஸோ சிம்பிளாக குலோப் ஜாமுன், அவல் பாயசம், வெண்பொங்கல், சுண்டல் இதை மட்டுமே வச்சு நான் அன்றைக்கான பிரசாதத்தை முடிச்சிட்டேன். அதில் குலோப் ஜாமுன் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. மற்ற எதையுமே நான் வீடியோ ஒரு விளாக் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுவே ஒரு 5 to 6:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் எல்லாத்தையுமே ஹரிபரியில் பண்ணதால் என்னால் வீடியோ ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் இப்போ என்னோடய குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. எம்மி குலோப் ஜாமுன். எனக்கு ஆக்சுவலி 2 குட்டி குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களோட காலை தான் வைக்கிறதா பிளானு. அதே மாதிரி தான் வச்சோம். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே என்னோடய பொண்ணோட காலை தான் கிருஷ்ணர் பாதமாக வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு ஒரு 8 monthஸில் ஒரு செகண்ட் பாய் பேபி இருக்கான். அவனோட காலையும் வைக்கிறதா பிளான். பட் அவன் ரொம்ப குட்டி பையன்றதால அந்த கால் வைக்கும்போது அவன் அழுவானோ சினுங்குவானோன்னு பயத்தில் வெளியில் ஒரு 3 to 4 ஸ்டெப் மட்டும் அவனோட கால் வைக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணோம். என்னோட பையன் கிராங்கியாகி அழ ஆரம்பிச்சிருவான்னு பார்த்தோம். பட் அவன் அந்த ப்ராசஸே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என் பொண்ணு இந்த கால்லாம் வைக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லாஸ்ட் இயர் அவள் கால் வைக்கும்போது ரொம்பவே வழுக்கி விட்டுருச்சு. ஸோ அதனால் அவளை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அவள் பாதத்தை வைக்கிறதுக்கு. அவளுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. இதோட அவுட்புட் ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே வந்தது. கால் வச்சுட்டு அப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு மற்ற சிந்திருக்க எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு கால் வைக்கும்போது அந்த இடமும் நீட்டாக இருந்தது. அவளுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் இருந்துச்சு. பசங்களுக்கு ராதே அண்ட் கிருஷ்ணர் வேஷம் போடணும். 2 பேருக்கு ராதே இல்லை 2 பேருக்கு கிருஷ்ணர் அப்படின்றபடி தான் நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் பாப்பா எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு குத்துது அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் நான் அவளுக்கு ராதே அண்ட் பையனுக்கு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் ராதே. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சுது. இதுதான் எங்களோட லாஸ்ட் லுக். பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, விளக்குலாம் ஏற்றியாச்சு, குத்து விளக்கு எல்லாமே ஏற்றி முடிச்சாச்சு. முறுக்கு, சீடை, பிஸ்கெட்ஸ், கடலை மிட்டாய் இதெல்லாம் என்னால் பண்ண முடியல. அதனால் ரெடிமேடாக வாங்கிட்டு பிளேட்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். மற்றபடி ஃப்ரூட்ஸ், நட்ஸு, அவல் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். என் பொண்ணு இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே குஷி ஆயிட்டா. ஏன்னா எல்லாமே அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ். கிரேப்ஸு, சாக்லேட்ஸ், நட்ஸு, ஜாமுன் எல்லாமே அவள் சாப்பிடுவா. ஸோ ஒரு பிளேட்டை பார்த்தோம் அம்மா சாக்லேட், அம்மா கிரேப்ஸ் அப்படின்னு கேட்கவே ஆரம்பிச்சிட்டா. அவள் ஒரு சைடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, நாங்கள் ஒரு சைடு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். எந்த டெக்கரேஷனுமே பெருசாக பண்ணலை. நாங்கள் கிருஷ்ணரை சுற்றி ஒரு டெக்கர் பண்ணுறது, வீட்டுக்கு வெளியில் டெக்கர் பண்ணுறது அப்படின்னு எதுவும் பண்ணலை. ரொம்பவே சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை. ஆக்சுவலி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடையாது. பண்ணுனா பசங்களும் விட மாட்டாங்க, அதை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணலை. நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்த அப்புறம் தான் தெரிஞ்சது என் பொண்ணு கையில் பேங்கிளே இல்லைன்ட்டு. அதுவும் அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணார். ஸோ பேங்கிள் போட்டு ஒரு வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பேங்கிள் கொஞ்சம் நிறையவே போட்டு விட்டாச்சு அவளுக்கு. இவங்க 2 பேரை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஒழுங்காக எடுக்கலை. ஆக்சுவலி எங்களாலேயும் எடுக்க முடியல, அவங்களுமே எங்களை எடுக்க விடலை. ஸோ அதனால்
ஃபாஸ்ட்டாக முடியறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணது தான் இது. இப்படி தான் போச்சு எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி, என்னோடய ஃபேமிலியோட அண்ட் என்னோடய கிட்ஸோட. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கிருஷ்ண ஜெயந்தி, பிகாஸ் சாரங்கனோட ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி இது தான். ஸோ உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவ் வைப்ஸோடு இருங்க. பை பை. The next day. என்ன பண்ற புஜி? என்ன பண்ற? என்ன பண்ற? கால் சொல்றியா? சரி சரி. சொரண்டிட்டியா ஃபுல்லா? சொரண்டியா? சரி.